வாங்க பூஜா வண்டி உட்காருங்க. சீக்கிரம் வாங்க, போங்க சீக்கிரம் போங்க டிரைவர். இருங்க இருங்க. ஓகே, யாரும் வரல, வாங்க சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். வாட்ச்மேன் கேட்ட போட்டுங்க. யார் வந்து கேட்டாலும் யாரும் வீட்டுல இல்லைன்னு சொல்லுங்க. உள்ள வர்றதுக்குள்ள என் மனசு படப்படன்னு அடிச்சுக்கிச்சு தெரியுமா? ஏன் இப்ப மட்டும் என்ன சிங்கப்பூருக்கு எஸ்கேப் ஆயிருக்கோம்? போலீஸ் எந்த நிமிஷமும் இங்க வரலாம். நீ கொஞ்சம் சும்மா இரு. தேவா, நீங்க தனியா இருந்த வரைக்கும் உங்க ராஜ்யமா இருந்துச்சு. இப்ப நீங்க தான் எல்லாம் கொலையும் பண்ணிருக்கீங்கன்னு போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. சோ எந்த நிமிஷமும் உங்களை வந்து பிடிக்கலாம். அதனால அதுக்கு முன்னாடி எங்க லட்சியத்துல நீங்க பங்கெடுத்துக்கணும். புரியல. அதாவது எஸ்டிவின்னு ஒரு சேனல் இருக்கு. அதுல ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்கு. சமுதாயத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் பங்கெடுத்துக்கிற நிகழ்ச்சி. அதுல நீங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும். நினைச்சேன் சுயநலம். ஐயோ தேவா, இது சுயநலம் இல்ல, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பண்ண கொலையெல்லாம் தப்பு இல்ல, சரின்னு மக்களுக்கு புரிய வைக்கலாம். உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்ல? நியாயத்தை நான் எதிர்பார்க்கல பூஜா. என் பையனும் இன்னும் முடியல. போலீஸால என்ன எதுவுமே பண்ண முடியாது. என்ன தேவா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? போலீஸ் உங்களை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. இதோ பாரு பூஜா, நான் இங்க இருக்கிறது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லு, நான் வேற இடம் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நீங்க எங்க இருங்க, எங்க போகாதீங்க. இப்ப என்னடி பண்றது? நம்ம மனோகரனை போய் பாப்போம். கண்டிப்பா ஏதாவது ஸ்டெப் எடுப்பாரு. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாரு. சாப்பிடுற நேரத்துல காஃபி. இந்த பழக்கத்தை நீங்க எப்பதான் மாத்த போறீங்களோ? ரொம்ப அழுக்காத கூட. ஹலோ அண்ணா. ஹாய் பூஜா, how are you? எங்க இவ்வளவு தூரம்? உட்காருங்க உட்காருங்க. ப்ளீஸ் sit down. உட்காருங்க. என்ன பாக்குற? இவதான் அண்ணி. ஏய் போய் காப்பி கொண்டா. அப்புறம் நான் உன் பெரியம்மா பையன், உன் அண்ணன். என்னை பத்தி எப்பாவது விசாரிச்சிருக்கியா நீ? நீ என்னை பத்தி விசாரிக்கிறது இல்லையோ, ஆனா உன்னை பத்தி நான் எல்லார்ட்டும் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பேன். நீ கூட ஏதோ ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கல? ஆமாமா, நான் ஒர்க் பண்ற பத்திரிகையோட எடிட்டர். வணக்கம். என் கூட ஒர்க் பண்ற ராதிகா சார். அண்ணா, நான் ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். தேவான்னு ஒருத்தர், அதான் இப்ப சிட்டில நிறைய கொலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நான் கூட கேள்விப்பட்டேன். ஆப்பன் லெட்டர் எழுதி வச்சுட்டு. அவர் செய்த கொலை நியாயமா அநியாயமா எனக்கு தெரியாது, ஆனா அவர் ரொம்ப நல்லவர்னா, உண்மையிலேயே நல்லவர்னா. எங்க கஸ்டடியில தான் இப்ப இருக்காரு. சரி, நீங்க மனசு வச்சீங்கன்னா வீட்டுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கலாம். இப்ப எங்க வீட்டுல தான் இருக்காரு. வரீங்களாண்ணா? ஆனா எங்களுடைய சேனல் ரூல் பிரகாரம் நாங்க யாரையும் வீட்டுக்கு வந்து பேட்டி எடுக்க கூடாதுமா. ஆனா அவங்க வந்து இங்க பேட்டி கொடுக்கலாம். ஒண்ணு செய்ய, முடிஞ்ச அவரை ஸ்டுடியோ கூட்டு வா, எங்க எம்டி சொல்லி அவரோட பேட்டிக்கு ஏற்பாடு பண்றேன். சார், நீங்க நினைச்சா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். இத பாருங்கம்மா, பூஜாவுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா எங்களுடைய சேனல் ரூல் பிரகாரம் என்னுடைய தகுதி மீறி எதையும் செய்ய முடியாதுமா. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அப்போ நீங்க பேசிட்டீங்கன்னா நான் எஸ்டிவி கூட்டிட்டு வந்துடலாம்லண்ணா? கண்டிப்பா நான் பேட்டிக்கு ஏற்பாடு பண்றேன். நீ அவரை ஸ்டுடியோ கூட்டு வா. தேங்க்யூ. கண்டிப்பா. ஓகேண்ணா, நான் வரேன். இருக்கட்டும்ண்ணா, அன்னிக்கிட்ட சொல்லிடுங்க. நான் இன்னொரு நாள் வரேன். தேங்க்யூ சார், வரேன். चौकी हाथ चाचा जिंदगी भर अस्पताल में छोड़े रहे। என்ன எங்க குடும்பத்தோட சேர்த்து வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி எல்லாம் எதுக்குமா? 15 வருஷமா பிரிஞ்சிருந்த நீங்க எங்க எஸ்டிவி மூலமா ஒண்ணு சேர்ந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரிஞ்சிருந்த நீங்க மறுபடியும் உங்க வீட்டுக்கார பாப்போன்னு நினைச்சீங்களாமா? கண்டிப்பா நினைச்சேன். அந்த நம்பிக்கை தாமா இப்ப உங்க வீட்டுக்காரோட உங்களை சேர்த்து வச்சிருக்கு. சமுதாயத்துல பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. துன்பத்துக்கு பின்னாடி இன்பம் வரும்னு இவங்கள பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. ஒரு சின்ன பிரேக். இந்தியாவில் லீடிங் ட்ரக் தயாரிப்பாளர் யார்? டாடா. எங்கள் ட்ரக்குக்கு பெஸ்ட் என்ஜின் ஆயில் எது? சாதாரண ஆயில்ஸோடு ஒப்பிடும்போது புதிய டாடா பிரிட்டிஷ் பெட்ரோலியத்தில் உள்ளது ஒப்பற்ற ஃபார்முலா BX101. அது தருகிறது ட்ரக்குக்கு அதிக சக்தி மிகவும் தேவைப்படும் போது. உங்கள் ட்ரக் டாடா என்றால் என்ன தேவா, முகம்லாம் வெறுத்திருக்கு, என்னாச்சு? பூஜா, நீ சொன்ன அந்த எஸ்டிவி ப்ரோக்ராம் இதானா? ஆமா. ஏ
அதுல நான் இன்டர்வியூ கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். இன்டர்வியூவா? நிஜமா? உண்மையிலே? ஆமா. Really? Promise? My God! ஐனஸ் பத்திரிக்கை கண்டிப்பா நம்பர் 1. நம்ம மேடம் கிட்ட சொன்னா கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. மேடம்க்கு சீக்கிரமா ஃபோன் பண்ணுடி. அவங்க நம்பர் என்ன? அவசரத்துல எல்லாம் மறந்துரு. தேங்க்ஸ் தேவா. எடுங்களா போன. ஹலோ தேவா. சாரி மேடம். தேவா நம்ம ப்ரோகிராம்க்கு வர ஒத்துக்கிட்டாரு. நான் மனோகர் ஆண்டி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். எஸ் மேடம். ஓகே. பை. ஹலோ அண்ணா, நான் பூஜா பேசுறேன்னா. ஹாய் பூஜா, சொல்லுமா. தேவா பேட்டிக்கு ஒத்துக்கிட்டாரு. அப்படியா? நீங்க எம்டி கிட்ட சொல்லி அப்பாயின்ட்மென்ட் வாங்கி கொடுத்துருங்க. சரி சரிம்மா, நான் எம்டி கிட்ட சொல்லி உடனே பேட்டிக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். நாளைக்கு நாங்க வரும்போது நீங்க எஸ்டிவில இருப்பீங்கலண்ணா? நான் நாளைக்கு வர முடியாதுமா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் ஊருக்கு கிளம்புறேன். நான் பேட்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் ஊருக்கு கிளம்புறேன். மறக்காம எம்டி கிட்ட சொல்லி. நான் கண்டிப்பா சொல்றேம்மா. கால் டு யூ. ஹலோ. சொல்லுங்க மனோகர். அப்படியா? நம்ம சேனலுக்கு அது ஒரு பிளஸ் தான். ப்ரோகிராம் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. எதுக்கும் பாபுக்கு ஒரு வார்த்தை சொல்லிருங்க. நாளைய தலைப்பு செய்தி தேவா பத்தி பரபரப்பா போட போறோம். ஃப்ரண்ட் பேஜ் எம்டி விட சொல்லுங்க. இங்க எடிட்டர் யாரு? நான் தான் சார். ப்ளீஸ் சிட் டவுன். Thank you. இங்க பூஜா ராதிகான்னு 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? இங்கதான் வேலை பாக்குறாங்க. ஆமா, அவங்கள பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்க? இப்போ அவங்க 2 பேர் எங்க இருக்காங்க? அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்களே. சரி, அவங்க வீடு அட்ரஸ் தெரியுமா? தெரியாது சார். இங்க பாருங்க, போலீஸ் கிட்ட போய் சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும் தான் சொல்லணும். இந்த பரமா, இந்த வாட்டர் செல்லப்ப வந்த பிறகும் போய் சொன்னீங்கன்னா கொடாவளோ போட வேண்டியது இருக்கும். கரெக்ட் அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 7. வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிஸ்டர் மனோகர் சொன்னார்ல, தேவா இவர்தான். ப்ளீஸ் டு மீட் யூ. சார், நம்ம இன்டர்வியூ பண்ண போற மிஸ்டர் தேவா இவர்தான். எங்க எம்டி. மனோகர் கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாரு. அப்புறம் ஸ்டுடியோக்குள்ள கூட்டிட்டு போய் ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அனாவசியமா யாரையும் உள்ள விட வேணாம். புரியுதா பாபு? வாங்க. ஓகே ஓகே மேடம். ப்ளீஸ் கம். வாட்ச்மேன், வாட்ச்மேன் சார், இங்க வாங்க. முதல்ல இந்த கேட்டை லாக் பண்ணுங்க. யார் வந்தாலும் உள்ள அலோவ் பண்ணாதீங்க. முக்கியமா போலீஸ் வந்தாங்கன்னா உடனடியா நீ இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். வணக்கம். பரபரப்பான இந்த சூழ்நிலையில இன்னைக்கு நாம சந்திக்க போற நபர் தமிழ்நாட்டிலேயே முக்கியமான புள்ளி. அவரை போலீஸ் வெளியே வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்ப அவர் ஒரு கொலைகாரர்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கார். அவர் ஏன் இந்த கொலைகள்லாம் செஞ்சார்? அவரே நம்ம கிட்ட அதை சொல்ல போறாரு. மிஸ்டர் தேவா, வாங்க, எல்லாரும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வணக்கம் தம்பி. இந்த நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். தம்பி, நீங்க சிட்டில பல கொலைகள் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் போலீஸ் உங்களை வலை போட்டு தேடிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க கல்யாணமான பொண்ணுங்களை மட்டுமே மர்டர் பண்ணதாகவும் அதனால பல பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் சொல்றாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த நிகழ்ச்சிக்கு வர யாரையும் நல்லவங்களா கெட்டவங்களாங்கிற கண்ணோட்டத்துல நாங்க பாக்குறதும் கிடையாது. எங்களுக்கு தேவையெல்லாம் ஒளிவு மறைவு இல்லாத உண்மைகள். நீங்க கொலைகாரனா மாறினதுக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். உங்க வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு நிகழ்ச்சி உங்களை ஆழமா காயப்படுத்திருக்கு. அது எப்போ, எப்படி, யாரால நடந்ததுங்கிறத மறைக்காம சொன்னீங்கன்னா அது நிச்சயமா உங்களுக்கு பலமா இருக்கும்.
பிறக்கும் போதே யாரும் கொலைக்காரனாவும் கொள்ளக்காரனாவும் பிறக்கிறது இல்ல. நீங்க எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. நீங்க சொல்ல போற இந்த உண்மைகள் தான் உங்க வாழ்க்கை பாதையை மாத்தி அமைக்க போகுது. அதனால உங்க தண்டனையும் குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை இங்க இருக்கிற 50 பேர் மட்டும் இல்ல, தமிழ்நாடே ஏன் உலகமே பாத்திட்டு இருக்கு. சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. பிறக்கும் போதே யாரும் கொலைகாரனாவோ இல்ல கொள்ளக்காரனாவோ பிறக்கிறது இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. உண்மைதான். ஒரு கிராமத்துல கல்யாணம் ஆகி 5 வருஷமா குழந்தையே இல்லாத ஒரு தம்பதிக்கு நான் மகனா வந்து பிறந்தேன். நமக்கும் ஒரு வாரிசு வந்துடுச்சேன்னு சொல்லி எங்க அப்பா ஊருக்கே இனிப்பு கொடுத்து சந்தோஷப்பட்டார். எங்க அப்பாவுக்கு என் மேல பாசம் அதிகம். ஆனா எனக்கு எங்க அம்மா மேலதான் பாசம். எங்க அப்பா அம்மாவும் ஒரே இடத்துல நின்னுக்கிட்டு உனக்கு அப்பாவை பிடிக்குமா இல்ல அம்மாவை பிடிக்குமான்னு கேட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம அம்மாவை தான் பிடிக்கும்னு சொல்லுவேன். அதுக்கும் எங்க அப்பா சிரிச்சுக்குவாரு. அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. 5 வயசுல 1ஆவதும் 6 வயசுல 2ஆவதும் படிச்சுட்டு இருந்த என்ன